சிந்திப்போம் செயல்படுவோம். இது உங்கள் ஏஞ்சல். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பூமி வெப்பமயமாதல். இன்னைக்கு நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா மதுரையில 108 டிகிரி ஃபாரன்ஹீட் செல்சியஸ் வெப்பநிலை அதிகமா இருக்கு. தமிழ்நாட்டில் பரவலா எல்லா பகுதிகளுமே ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க. வெப்பம் அதிகமா இருக்கு அப்படின்னு ஒரு ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க. இது கோடைகால வெப்பநிலை மட்டும் இல்ல, இது நமது தமிழ்நாட்டில் குறிப்பா பூமி வெப்பமயமாக்குதல் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை மணி தான் நமக்கு. இது எவ்வளோ பெரிய வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் இல்லைங்களா? ஏன் இந்த பூமி வெப்பமயமாயிருக்கு? இந்த கால சூழ்நிலையில இந்த பீரியட் ஆஃப் சீசன்ல நமக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையால ஒரு மழை மற்றும் காற்றுனால நிறைந்த ஒரு ஈரப்பதமான ஒரு சூழல் தான் நமக்கு இருக்கு. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படியே அந்த சூழ்நிலை மாறி பூமி ரொம்ப வெப்பமயம் அதிகமா இருக்கு. இதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான மரங்கள் வெட்டப்படுறது. மரங்கள் எல்லாமே பரவலா எல்லா இடத்துலையும் அழிக்கப்பட்டிருக்குங்க. கான்கிரீட் சாலை, தார் சாலை இதெல்லாம் போடப்பட்டு மரங்களே வெட்டப்பட்டிருக்கு. நமக்கு வளர்ச்சி அப்படிங்கிற பேர்ல நம்ம ஃபுல்லா தார் சாலைகளால நிரப்பப்பட்டு மரங்களை எல்லாத்தையும் வெட்டிட்டோம். கண்டிப்பா இந்த மரங்களை வெட்டதுனால ஒரு மிகப்பெரிய நமக்கு ஒரு மாற்றம், ஆபத்தான ஒரு மாற்றம் நடந்திருக்கு. அடுத்தது நமக்கு அதிகமான போக்குவரத்து பயன்பாடுங்க, அதிகமான வாகன பயன்பாடு நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். மூன்றாவதா பாத்தீங்கன்னா தொழிற்சாலைகளிலிருந்து வரக்கூடிய ஒரு நச்சு புகை வெளியேறது காரணங்க. நான்காவதா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இயற்கை சூழல்ல இயற்கை வளங்களை அதிகமா பயன்படுத்துறது. இது எல்லாமே தான் நமக்கு காற்று மாசுபட்டு பூமி வெப்பமயமாக்கு காரணம். இந்த வளிமண்டலத்திலிருந்து வெப்பம் வெளியே போக விடாம பூமியிலேயே வெப்பம் அதிகமா உயர்றதுக்கான காரணம் இதுதான். இதனாலதான் பூமி நமக்கு வெப்பமயமாயிருக்கு. இந்த பூமி வெப்பமயத்துல எப்படி நம்ம குறைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருவரும் மரங்களை அதிகமா நடணும். நம்ம பொதுவான போக்குவரத்து பயன்பாட்டை பயன்படுத்தணும். காற்று மாசற்ற சூழலை நம்ம உருவாக்கணும். நான்காவதா பாத்தீங்க அப்படின்னா நம்ம அனைவரும் இணைந்து இயற்கை வளங்களை நம்ம பாதுகாக்கணும். நம்மை சுற்றி இருக்கிற சுற்றுப்புற சூழலையும் நீர் வளங்களையும் நம்ம பாதுகாப்பாகவும் தூய்மையானதா நம்ம வைக்கணும். இதன் மூலமா நமக்கு பூமி வெப்பமயமாகுதல கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கலாம். இப்ப இந்த பூமி வெப்பமயமாகுதல் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே சயின்ஸ்ல அப்படி ஒரு வேர்டை நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம நேச்சுரலா இயற்கையாவே அதை நம்ம உணரக்கூடிய ஒரு தருணத்துல நம்ம இருக்கோம். இது மிகவும் வேதனைப்படக்கூடிய ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு நிகழ்வு தான், ஒரு சூழ்நிலையை தான் நம்ம கடந்துட்டு இருக்கிறோம். இந்த சூழ்நிலையை நம்ம மாற்றணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தரோட கையில தான் இருக்கு. நம்ம அனைவரும் இணைந்து செயல்பட்டா கண்டிப்பா பூமி வெப்பமயமாகுதலை நம்ம குறைக்கலாம். இயற்கையை நம்ம பாதுகாத்தோம் அப்படின்னா இயற்கை நம்மளைய பாதுகாக்கும். இயற்கை நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஆகவே அந்த இயற்கையை நம்ம அனைவரும் இணைந்து பாதுகாப்போம். இப்ப தார் சாலைகள் போடப்பட்டாங்க, இதுல எங்கேங்க மரத்தை நடுறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா தார் சாலைகள் போடுறப்பே கவர்மெண்ட் கண்டிப்பா ஒரு 2 அங்குலம் அதிகமான ஒரு மரம் நடுறதுக்கான ஒரு அங்குலத்தை விட்டுதான் அந்த தார் சாலையை போட்டிருப்பாங்க. நம்ம அந்த இடத்துல நம்ம மரங்களை நடுவோம். எங்கெல்லாம் மரங்களை நட்ட முடியுமோ அந்த இடங்கள்ல நம்ம மரங்களை நட்டு நம்ம காற்று மாசற்ற ஒரு சூழலை, ஒரு பசுமையான ஒரு சூழலை உருவாக்கி பூமியை குளிர செய்வோம். நம்ம இப்படி குளிர செய்த ஒரு சின்ன மாற்றம் செஞ்சோம் அப்படின்னா நம்ம வருங்கால தலைமுறையிற்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பான ஒரு சூழலை நம்ம உருவாக்க முடியும். ஆகவே அனைவரும் இணைந்து செயல்படுவோம். நன்றி, வணக்கம்.